புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. அருளும் இரக்கம் நிறைந்த இறைவா, இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்களை மீண்டுமாய் உமது திருப்பாதத்திலே ஒன்றாக இணைத்து உமது ஆசீரும் அருளுக்காக நன்றி சொல்ல எங்கள் வாழ்வு முழுவதையும் உமது பாதத்தில் அர்ப்பணித்து எங்கள் வாழ்வு நிலையில் ஒவ்வொன்றிலும் உமது அருளும் ஆற்றல் நிறைவாய் தங்கி வழி நடத்த வேண்டும் என்று உமது ஆலோசனையை பெற்று வாழ ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி சொல்கிறோம். இதோ மாதா தொலைக்காட்சி வழியாக உலகின் பல்வேறு இடங்களிலே இந்த வேளையிலே அமர்ந்து உம்மையே உற்று நோக்கி கொண்டிருக்கிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் நன்றி சொல்கிறோம். ஒவ்வொருவரையும் இந்த 1 மணி நேர ஆராதனையில் நிறைய உடனிருந்து தொட்டு ஆசீர்வதியும் வழிநடத்தும் வலுப்படுத்தும். இதோ திருப்பாடல் 123 திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து நாங்களும் சொல்கிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன் என்று சொல்கிறோம். எங்களுடைய கண்கள் உம்மிலேயே பதிந்திருக்கிறது. இந்த திருப்பாடலை பில்கிரிம் திருப்பாடல் என்றும் திருப்பயனுடைய திருப்பாடல் என்று சொல்லுகிறார்கள். எருசலேம் நகரை நோக்கி அவர்கள் பயணிக்கிற பொழுது இந்த திருப்பாடல் அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்மை நோக்கி எங்கள் கண்கள் பதிந்திருக்கிற எங்களுடைய வாழ்வின் பாதையிலே வருகிற தடைகள், துன்பங்கள், வேதனைகள் எல்லாவற்றிலும் மத்தியிலும் நாங்கள் சோர்ந்து போனாலும், உலர்ந்து போனாலும், தகர்ந்து போனாலும், எல்லா நிலையிலும் எங்கள் கண்கள் உம்மையே உற்று நோக்கி இருக்கின்றன என்று அர்ப்பணித்து பாடுகிறார்கள். அதே வேளையிலே இந்த வேளையிலே உமது தெய்வீக பிரசன்னத்தின் முன்னால் மண்டியிட்டு இருக்கிற நாங்கள் உம்மை உற்று நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்வின் பல்வேறு பலவீனங்கள், நோய்கள், எங்களுடைய இயலாமைகள், தோல்விகள், வெற்றிகள் எல்லாவற்றிலும் மத்தியிலும் உம்மை மட்டுமே சிக்கன பற்றி கொண்டு உற்று நோக்கி இருக்கிறோம். நீரே எங்களை ஆசீர்வதியும் வழி நடத்தும். எல்லா புகழும் உமக்கு, எல்லா மகிமையும் உமக்கே என்று சொல்லி இந்த துதி பாடல் வழியாக உம்மை போற்றி புகழ்கின்றோம். ஆராதனை ஆயிரம் துதிகள், ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. ஆராதனை
ஆயிரம் துதிகள். ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. தேற்றிட மன்னகம் வந்தவா. தாயை போல் தேற்றிட மன்னகம் வந்தவா. தந்தையை போல் இறங்கிட கரங்கள் விரித்தவா. தந்தையை போல் இறங்கிட கரங்கள் விரித்தவா. ஆராதனை ஆயிரம் துதிகள். ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. உலகத்தின் பாவங்களை போக்க வந்தவா. உலகத்தின் பாவங்களை போக்க வந்தவா. சாவங்களை பாவங்களை சுமந்து தீர்த்தவா. சாவங்களை பாவங்களை சுமந்து தீர்த்தவா. ஆராதனை ஆயிரம் துதிகள். ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. எக்காலமும் எந்நேரமும் என்னை நேசிப்பவா. எக்காலமும் எந்நேரமும் என்னை நேசிப்பவா. எளியோரை பரியோரை அன்பால் அணைப்பவா. எளியோரை வழியோரை அன்பால் அணைப்பவா. ஆராதனை ஆயிரம் துதிகள். ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே.
நற்கருணை நாதர்க்கே ஸ்தோத்திரம் நமஸ்காரம் நற்கருணை நாதர்க்கே. ஆண்டவரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என்னாலும் எங்களோடு இருக்கிறவரே, எங்களை ஒவ்வொரு நொடியும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீங்கள் அன்பு தெய்வமே. ஆண்டவரை, உம்மை விட்டு விலகி நாங்கள் ஓடிப்போனாலும் எங்களை தேடி வந்து அரவணைத்து கொள்கின்ற எங்கள் அன்பின் தெய்வமே. ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை நான் உயர்த்தி உள்ளேன். என் ஆண்டவர் என்னோடு இருக்க வேண்டும். அந்த எம்மாவு சீடர்கள் உம்மை கண்டு கொண்ட பிறகு, உம்மை அறிந்து கொண்ட பிறகு, ஆண்டவரே எங்களோடு தங்கும் என்று சொல்லி அவர்கள் உம்மை அறிந்து கொள்வதற்காக அவர்கள் ஆசைப்பட்டார்கள். உம்மை அவர்கள் அறிந்து கொண்ட பிறகு இந்த ஆண்டவர் எவ்வளவு வல்லமையானவராய் இருந்தார், எவ்வளவு அழகான காரியங்களை நமக்கு விளக்கப்படுத்தினார் என்று அவர்கள் புரிந்து கொண்ட பிறகு உன்னை காண முடியாத அவர்கள் பட்ட ஏக்கம் உடனடியாக ஓடி சென்று தன் சீடர்களை எல்லாம் சந்தித்து ஆண்டவரை கண்டோம், எங்களோடு பேசினார், எல்லாவற்றையும் விளக்கிச் சொன்னார் என்று தங்கள் வாழ்க்கையில் நடந்த அந்த அற்புதமான நிகழ்வை, அந்த உணர்வை, அந்த அனுபவத்தை பகிர்கிறார்கள். ஆண்டவரை, நாங்களும் பல நேரங்களில் எங்கள் வாழ்க்கையில் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் பல நேரங்களில் உணர்வதில்லை. நாங்கள் செய்கின்ற ஜெபங்களுக்கு எங்களுக்கு பதில் கிடைப்பதில்லை என்று நாங்கள் எண்ணிக்கொள்கிறோம். ஆண்டவர் எங்களுடைய துன்பங்களிலே பங்கெடுக்கவில்லை, எங்களுடைய கூக்குரலுக்கு அவர் செவி கொடுக்கவில்லை என்று சொல்லிதான் பல நேரங்களிலே நாங்கள் அங்கலாய்க்கிறோம். ஆனால் எங்களை விட்டு விலகாத தெய்வமாய், தாயினும் மேலுமாக எங்களை அன்பு செய்கின்ற ஆண்டவராய், எங்களை எந்நாளும் பராமரிக்கின்ற பாதுகாக்கின்ற அரணாய் கோட்டையாய் நீர் இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே இதோ இந்த நாளிலே, இந்த நொடியிலே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும், எங்களை உணரச் செய்ய வேண்டும். நாங்கள் எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவமும் உமது வல்லமையால் நடக்கிறது என்பதை உணர்ந்து கொள்கின்ற, அறிந்து கொள்கின்ற, புரிந்து கொள்கின்ற தன்மையை, ஞானத்தை, உமது வல்லமையை எங்களுக்கு நேரத்தில் அருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இதோ நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிற அந்த ஆண்டவர், இயேசு ஆண்டவர், நற்கருணை தெய்வம், அந்த இளைஞனை அவர் கனிவோடு அன்போடு உற்று நோக்கினார் என்று வாசிக்கிறோமே, அதே போன்று இந்த நேரத்தில் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். நம்மை, நம் குடும்பத்தை, நம் இந்த சமூகத்தை, இந்த உலகை அவர் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். இதோ நாமும் அவரை நோக்கியவர்களாய், அவரை பார்த்தவர்களாய், அவர் மீது நமது அன்பை செலுத்தியவர்களாய், என் ஆண்டவரே எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும் என்ற உணர்வோடு இதோ இந்த பாடலை ஆண்டவரே, எந்த நேரத்திலும், எந்த காலத்திலும், எல்லா நிலைகளிலும் உம்மை நான் அன்பு செய்வேன், உமக்கு நன்றி சொல்வேன், உம்மை நேசிப்பேன் என்ற மனநிலையோடு, ஜெப உணர்வோடு இந்த பாடலை பாடி ஒப்பு கொடுப்போம். காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, எந்த சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த வேளையிலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன்.
வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே பாதையில் நீரே, வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே புவியிலும் நீரே, ஆழியில் நீரே என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே புவியிலும் நீரே, ஆழியில் நீரே என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஞானமும் நீரே கானமும் நீரே, தானமும் நீரே என் ஆதரும் நீரே. ஞானமும் நீரே கானமும் நீரே, தானமும் நீரே என் ஆதரும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். மீட்பரும் நீரே மெய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே என் மகிமையும் நீரே. மீட்பரும் நீரே மெய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே என் மகிமையும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துதிப்போம் ஆண்டவரே, எந்த வேளையிலும் எக்காலத்திலும் என் நேரத்திலும் உம்மை துதித்து கொண்டே உம்மை போற்றிக் கொண்டே உம்மை புகழ்ந்து கொண்டே உமக்கு நன்றி கூறிக்கொண்டே இருப்போம் ஆண்டவரே. ஏனெனில் நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் கடவுள், எங்களை ஆசிர்வதிப்பவர், எங்களை பத்திரமாக பார்த்து கொள்பவர், எங்களை நேசிப்பவர், எங்கள் மேல் இரக்கம் கொள்பவர். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கண்கள் உம்மை நோக்கிய வண்ணமாகவே இருக்கிறது ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி. திருப்பாடல் 123. நாம் சொல்ல வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். விண்ணுலகில் வீற்றிருப்பவரே, உம்மை நோக்கியே என் கண்களை உயர்த்தியுள்ளேன். பணியாளனின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கியிருப்பது போல என் கண்களை உயர்த்தியுள்ளேன்.
பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கி இருப்பது போல எம் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எமக்கு இரங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். ஆண்டவரே, ஏன், எதற்காக? எங்களுடைய பார்வை பாவ பார்வையாக இருக்கிறது. எங்களுடைய பார்வை ஏக்க பார்வையாக இருக்கிறது. எங்களுடைய பார்வை நம்பிக்கை பார்வையாக இருக்கிறது. ஆண்டவரே, பாவமாய் உம்மை பார்க்கிறோம். ஏனென்றால் நீர் வல்லவர், நீர் மாட்சிக்குரியவர், எல்லாவற்றிற்கும் காரணகர்த்தார் நீர். அதனால் நாங்கள் ஒன்றுமே இல்லாதவர்கள், சாதாரண நிலையில் இருப்பவர்கள். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு சில திறமைகளை கொடுத்திருக்கிறீர். அதையும் உமக்காக மட்டுமே பயன்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதன் மூலமாக ஏதோ ஒரு சில செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அளவிற்கு எங்களால் முடியவில்லை. ஆனால் வீழ்ந்து விடுகிறோம் பாவத்திலே. அதே நேரத்தில் எழுந்திருக்க முடியாமல் தவழ்ந்து நாங்கள் தவித்துக் கொண்டே இருக்கிறோம். துன்பத்தில் உழன்று கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, நீர் வல்லவராக இருப்பதனாலே உம்மை பார்த்து கொண்டிருக்கிறோம் பாவமாக. ஏனென்றால் நீர் எங்களுக்கு வேண்டும். நாங்கள் ஒன்றுமே இல்லாதவர்களாக இருக்கிறோமே. ஆண்டவரே, எங்களை நீரும் வளப்படுத்த வேண்டும், வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று உம்மை பாவமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஏக்கத்தோடும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏக்க பார்வை, ஏக்கத்தோடு இது நடக்காதா, நடந்து முடியாதா, இது கிடைக்காதா, எனக்கு சரியாகாதா என்று ஏங்கிக் கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, ஏக்கத்தோடு உம்மை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அதுவும் நீர் செய்வீர் என்பதனாலே. உடல் நோய்களினாலே பிரச்சனை, மன நோய்களினாலே பிரச்சனை, வேலை இல்லாமலே பிரச்சனை, இன்று இருக்கக்கூடிய சீர்கேடுகளினாலே பிரச்சனை, எங்களை வழிநடத்துவதற்கு நல்ல தலைமை இல்லையே என்ற பிரச்சனை. இப்படி பிரச்சனை பிரச்சனை என்று ஓடிக்கொண்டே இருக்கிறோம். படிக்க குழந்தைகளுக்கு வாய்ப்பு இல்லாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். திருமணம் நடக்காமல் எத்தனையோ பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் இன்னும் வேண்டிக் கொண்டே இருக்கிறார்கள். ஏக்க பார்வைகள் ஏராளம். ஆண்டவரே, ஏராளம். ஆண்டவரே, இறுதியாக நம்பிக்கை பார்வை. பாவத்தோடும் பார்க்கிறோம், பாவமாய் உம்மை பார்க்கிறோம், ஏக்கமாகவும் பார்க்கிறோம், இப்பொழுது நம்பிக்கையோடும் பார்க்கிறோம். ஏனென்றால் நீர் செய்வீர், உம்மால் மட்டுமே முடியும் என்று. ஏனென்றால் சில நேரங்களில் எங்களை மீறிய செயலாக எல்லாமே இருக்கிறது. எங்களை கடந்து நிற்கிறது. எங்களால் அதை அடைய முடியவில்லை, சாதிக்க முடியவில்லை, போராடிக்கொண்டே இருக்கிறோம். ஏகப்பட்ட சவால்கள். ஆண்டவரே, எல்லாம் கைவிடப்பட்ட நிலையில் நாங்கள் என்னத்தான் செய்ய முடியும் என்றால் உம்மைத்தான் நம்பி நிற்கிறோம். உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம். நீர் செய்வீர் என்ற நம்பிக்கையோடும் நிற்கிறோம். ஆண்டவரே, அதனால்தான் எங்களுடைய கண்கள் உம்மை நோக்கிய வண்ணமாகவே இருக்கிறது. எம்முடைய பார்வை உம்மை நோக்கிய வண்ணமாகவே இருக்கிறது. நீர் இரங்குவீர், எங்களை காப்பாற்றுவீர், எங்களுக்கு வாழ்வு கொடுப்பீர் என்று. ஆண்டவரே, நம்பிக்கை உண்டு. ஆண்டவரே, எங்களுடைய காலத்திலே எங்களுக்கென்று ஒரு நேரத்தை நீர் வைத்திருப்பீர். அதுதான் உம்முடைய திருவுளம். அதுவரை நாங்கள் காத்திருக்க வேண்டும். ஆனால் மனது ஏங்கிக் கொண்டுதான் இருக்கிறது.
ஆனாலும் காத்து கொண்டே இருக்கிறோம். கட்டாயமாக எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காலத்தில் கட்டாயமாக கொடுப்பீர் என்று காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். எங்களை ஆசிர்வதியும். இந்த நம்பிக்கையில் இறுதி வரை நிற்க மன உறுதியை, மன வலிமையை எங்களுக்கு தாரும் என்று வேண்டி நிற்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மேல் இறங்கும், எங்களை ஆசிர்வதியும். உம்முடைய கரங்கள் எங்களுடைய கரங்களோடு இணைந்திருக்கட்டும். நாங்கள் உம்முடைய மார்பிலே ஆண்டவரே சாய்ந்திருக்கிறோம். எங்களை அரவணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் எங்களை மறக்கவே மாட்டீர். ஏனென்றால் நீர் எங்களில் இருக்கிறீர், எங்களில் வாழ்கிறீர், எங்களுக்காக வாழ்கிறீர், எம் அருகில் இருக்கிறீர், எம் உடன் இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய இருப்பை, உம்முடைய உடனிருப்பை நாங்கள் உணர வேண்டும். நீர் எங்களில் வாழ்கிறீர் என்பதை உணர வேண்டும். பலம் பெற்றவர்களாக தொடர்ந்து எங்களில் நீர் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து நாங்கள் வாழ முடியும். தொடர்ந்து நம்பிக்கையூட்டும், ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆமென். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கிறேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கிறேன். உன் நண்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன், உன் நண்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன், உன் நண்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன், உன் நண்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கிறேன். மறந்து நீ சென்றாலும், பாவியாய் எனதன்பை மறந்து நீ சென்றாலும், பரிவுடனே தேடினான் அணைத்துக் கொள்வேன், உன்னை பரிவுடனே தேடினான் அணைத்துக் கொள்வேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். சோதனையில் வேதனையில் சோர்ந்து நீ துவண்டாலும், சோதனையில் வேதனையில் சோர்ந்து நீ துவண்டாலும், அன்னையாய் அரவணைத்தே காத்திடுவேன், உன்னை அன்னையாய் அரவணைத்தே காத்திடுவேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன்.
நாளும் உறுதி கண்டு உன்னையே நான் உயர்த்திடுவேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். உன் நண்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன், உன் நண்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன், உன் நண்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன், உன் நண்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை, உனக்காக உன்னில் இருக்கின்றேன். தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய எங்களை மிகவும் நேசிக்கக்கூடிய அன்பு தந்தையே, இதோ ஒரே குடும்பமாக உமது பாதத்திலே நாங்கள் முழந்தாள் படியிட்டு அப்பா தந்தாய் என்று அழைப்பதற்கான உரிமையையும் இந்த நேரத்தையும் தந்தமைக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. அன்பு தெய்வமே இறைவா, இந்த நேரத்திலே இதோ தனிமையிலே வாடக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்கள் சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு காலத்தில் எத்தனை பேர் அப்பா அம்மா தாத்தா பாட்டி என்று ஓடோடி இருந்த இந்த இல்லம் வீடு இதோ வெறுமையாக இருக்கிறது என்று கருதி தனிமையிலே வாடக்கூடிய இதோ ஒவ்வொரு சகோதரர்கள் சார்பாக சகோதரிகள் சார்பாக உமது முன்னிலையிலே முழந்தாள் படியிட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. படிப்பு கல்வி அந்த காலம் வரை உடனிருந்த பிள்ளைகள் வேலை வாய்ப்பு என்று வந்து அல்லது படிக்க வேண்டும் என்று சொல்லி வெளியூர் வெளிநாடு என்று பயணித்த வேளையிலே இதோ கலகலப்பாக இருந்த அந்த குடும்பம், மகிழ்ச்சியிலே திளைத்திருந்த குடும்பம், உறவாடலில் நிலைத்திருந்த குடும்பம் ஆண்டவரே இப்பொழுது தனிமையிலே விடப்பட்டு எந்த சிரிப்பொலியும் கேட்க முடியாத வண்ணமாக, எந்த உரையாடல்களும் உறவாடுதல்களும் இல்லாமல் தனிமையிலே அவதியுற்று இருளிலே மூழ்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒலிவ மலையிலே ஆண்டவரே எருசலேம் ஆலயத்தை நோக்கிய வண்ணமாக உமது கண்களை பதித்த வண்ணமாக நீர் ஏன் அழுதீர் என்று கேட்க தோன்றுகிறது. சீடர்கள் உடன் இருந்தும் ஆண்டவரே அச்சூழ்நிலையிலே நீர் தனிமையை உணர்ந்தீர். இதோ நீர் எதிர்கொள்ளக்கூடிய கல்வாரி சிலுவையை, கல்வாரி காயங்களை, கல்வாரி துன்பங்களை நினைத்து நீர் அழுதீரோ? அல்லது கம்பீரமாக நிற்கக்கூடிய அந்த எருசலேம் ஆலயம் கூடிய விரைவிலே ஒரு கல்லின் மேல் ஒன்று இல்லாத வண்ணமாக விழப்போகிறது என்று நினைத்து அழுதீரோ? உடன் பயணித்தவர்கள் மறுதலிக்கப் போகிறார்கள் என்று அழுதீரோ? அல்லது கன்னத்தில் அறை இருக்கிறார்கள் என்று சொல்லி அழுதீரோ? ஓசானா பாடியவர்கள் எல்லாம் ஆண்டவரே ஒழிக என்று பாடக்கூடிய சூழலை பார்க்க போகிறீர் என்று நினைத்து அழுதீரோ? ஒலிவ மலையிலே நீர் அனுபவித்த அதே தனிமை உணர்வை அனுபவிக்கக்கூடிய சகோதரர்களை உமது பாதத்திலே தருகிறோம் ஆண்டவரே. நீரே அவர்களோடு தங்கியிருந்து அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய இந்த பற்றை அன்பை ஆண்டவரே முழுமையாக அறிந்து அவருடைய கண்ணீரை எல்லாம் போக்கி நான் இருக்கிறேன், நீ தனித்து இல்லை என்று சொல்லி ஊக்கம் மூட்டி ஆண்டவரே மீண்டுமாக மகிழ்ச்சியை மணிமகுடமாக அன்பை உமது அணிகலன்களாக அவர்கள் அணிந்து கொள்ள அருள் தாரும். அந்த தனிமை உணர்விலிருந்து ஆண்டவரை அவர்கள் களையப்பட்டு உம்மீது கொண்ட நம்பிக்கையினால் மீண்டும் சாதாரணமான
எல்லாரையும் போன்ற வாழ்க்கையை அவர்கள் அனுபவிக்க வாழ அருள் தாரும். தொடர்ந்து வழிநடத்துவீராக. ஆமென். உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு. என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, எவ்வேளையும் ஐயா நீரானே, எவ்வேளையும் ஐயா நீரானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு. இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே, இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே, எந்நாளுமே ஐயா நீரானே, எந்நாளுமே ஐயா நீரானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு. என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. எங்கள் அன்பு ஆண்டவரே, நற்கருணை தெய்வமே, இதோ இந்த நாளிலே, இந்த புனிதமான வேளையிலே ஆண்டவரே எங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறவர் நீர். காண்கின்ற தெய்வம் நீர்தான் ஐயா,
காக்கின்ற தெய்வம் நீர்தான், குணமளிக்கின்ற ஆண்டவர் நீர்தான், ஆறுதலின் ஊற்றும் நீர்தான், கருணையும் அன்பும் நிறைந்த கடவுள் நீர் மட்டுமே ஐயா. இயேசுவே, இதோ இந்த தருணத்திலே நோயினால் வேதனைப்படுகின்ற, நோயினுடைய வேதனை தாங்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பு பிள்ளைகளை, சகோதரர்களை, சகோதரர்களை, பெரியவர்களை, பெற்றோர்களை இதோ இந்த நேரத்திலே உமது திருப்பாதத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, பல்வேறு வியாதிகள், என்னவென்று சொல்வதற்கு அறிய முடியாத வியாதிகள், பல்வேறு நிலைகளிலே துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற மருத்துவமனைகளிலே, வீடுகளிலே, தனிமையிலே இருக்கின்ற, யாரும் கண்டுகொள்ள நான் இவ்வளவு வியாதியாய் இருக்கிறேன், எனக்கு ஒரு மாத்திரை வாங்கி கொடுப்பதற்கு, ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பதற்கு கூட யாரும் இல்லாத ஆதரவற்ற நிலையில் நான் இருக்கிறேன் என்று எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கு வீதிகளிலே கிடக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மருத்துவமனைகளிலே படுக்கையிலே, ஆண்டவரே, எனக்கு விரைவாக இந்த வியாதி என்னை விட்டு அகன்று எனக்கு விடுதலை வாழ்வை தராதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, வீடுகளிலே தனிமையிலே வியாதியினால் அல்லல் படுகின்ற, துன்பப்படுகின்ற, கண்டுகொள்வதற்கு யாருமே இல்லாத சூழ்நிலையில் தனிமையில் கிடக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலவிதமான கேன்சர் வியாதிகள், பலவிதமான வாதைகள், சிறுநீரக பிரச்சனைகள், தலையிலே பல்வேறு பிரச்சனைகள், நரம்பு சம்பந்தமான வியாதிகள், ஆண்டவரே சொல்வா எத்தனை எத்தனை வியாதிகள் இன்றைக்கு இந்த உலகிலே, எத்தனை வியாதிகள், அத்தனையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லா வியாதிகளிலிருந்தும் எம் சகோதர சகோதரிகளே, ஆண்டவரே, நம்பிக்கையோடு உம்மை தேடி வருகின்ற, உம்மை உற்று நோக்குகின்ற உம்மிடத்திலே ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை தாரும் என்று கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உமது கருணையினால் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை குணப்படுத்தும். குறிப்பாக இந்த நாட்களிலே எங்களது அன்புக்குரிய தந்தை மரியானுடைய அப்பாவை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருக்கு விரைவிலே நல்ல சுகத்தை தாரும். ஆண்டவரே, அவருக்கு நல்ல சுகத்தை கொடுத்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதியும். இன்னும் பல்வேறு நிலைகளில் மாதா தொலைக்காட்சிக்காய் இரவும் பகலுமாய் உழைத்து கொண்டிருக்கின்ற, மாதா தொலைக்காட்சியின் மீது அதீத அன்பும் அக்கறையும் கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் வியாதியோடு படுகின்ற வேதனைகளை நீர் பாரும். ஆண்டவரே, அவர்களை தொடும் இந்த நேரத்தில் தொட்டு ஆசீர்வதித்து, ஆண்டவரே, உமது கரம் அவர்களை தொட வேண்டும் என்ற நேரத்தில் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மால் மட்டுமே இயலும், உம்மால் மட்டுமே முடியும் என்பதை நாங்கள் நம்பிக்கையோடு விசுவசிக்கிறோம். ஆண்டவரே, விசுவசிக்கிறோம். ஆண்டவரே, தொடும், ஆசீர்வதியும், துன்பப்படுத்தும், சுகப்படுத்தும், மன அமைதியை தாரும். இந்த ஜெபங்களை ஆண்டவரே உமது வல்லமையான திருநாமத்திலே நாங்கள் இந்த நேரத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். ஆமென். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். 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 வாழ்வும் வழியும் வளமும் நலமும் நீரே என்னும் உண்மையை நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். எனது நலமே எண்ணி வாழ்ந்து பாவம் செய்தேன் இறங்குவி. நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும்.
வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். நான் வாழ பிறரை கெடுத்த ஆவி என்னை மன்னியும். நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். மனிதரிடையே உம்மை காணும் பார்வை எனக்கு தாருமே. நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். இரக்கம் காட்டி இரக்கமடையும் இதயம் எனக்கு அருளுமே. நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். அன்பு அமைதி வாழ்வில் காட்டும் சீடனாயனை மாற்றுமே. நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். சுயத்தை துறந்து உமக்காய் எதையும் இழக்கும் துணிவை தாருமே. நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். என்னை குணப்படுத்தும். என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும். ஆமென். எங்களை குணப்படுத்தும் ஆண்டவரே. ஆசீர்வதியும். இதோ இந்த வேளையிலே மாதா தொலைக்காட்சியோடு இணைந்து முழங்கால் படியிட்டு படுக்கையிலே படுத்துக்கொண்டு அமர்ந்து கொண்டு எந்த நிலையிலும் இருந்து கொண்டு உம்மை நம்பி வந்தேன் ஆண்டவரே என்னை குணப்படுத்தும் என்று சொல்லி ஏக்கத்தோடு மன்றாடி கொண்டிருக்கிற நற்கருணை நாதரை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உமது பாதத்திலே ஒப்படைக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், எங்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உங்கள் தலை மீது கைகளை வைத்து ஆண்டவரே என்னை குணப்படுத்தும் என்று சொல்லி அவரிடம் கேளுங்கள். இதோ கடவுளை உற்று நோக்கிய ஒவ்வொருவரும் குணம் பெற்றார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று விளியத்திலே பார்க்கிறோம். எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து பாலைவனத்தில் வந்து கொண்டிருந்தவர்கள் மீது நம்பிக்கையற்று போன பொழுது மீண்டுமாய் அவர்கள் உற்று நோக்கிய பொழுது மீண்டுமாய் வாழ்வு பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். வாழ்விலே பல்வேறு நிலைகளிலே இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருந்தாலும் கூட அவரை பற்றி சிறிது கேள்விப்பட்ட போது கூட ஆண்டவரே தாவீதின் மகனே என் மீது இரக்கமானிலும் என்று அவரை ஏறெடுத்து பார்த்த பொழுது ஆசீர்வாதம் பெற்ற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம்.
இதோ உடல் நோய்கள் மட்டுமல்ல, உள்ள நோய்களும் பார்வையிலே மாற்றங்களையும் கொண்டு வந்திருக்கிறேன். இதோ புனித பவுல் உம்மை உற்று நோக்கினார், உம்மை முழுவதுமாய் உற்று நோக்கினார். அவர் வாழ்வு முழுவதுமாக மாறியது. உம்மை மட்டுமே நம்பி இருக்கிற மனிதனாக மாற்றினீர். இதுபோல இந்த வேளையிலே உடல் நோயினால், உள்ள நோயினால், மனவேதனைகளால், பல்வேறு பட்ட நோயினால் தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் அது பார்த்து அர்ப்பணிக்கின்றோம். என் மனம் மாறாதா? என்னுடைய குடும்பத்திலே சமாதானம் வராதா? என் குடும்பத்திலே மகிழ்ச்சி வராதா? என்னுடைய மனநிலையிலே மாற்றம் வராதா? மற்றவரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை எனக்கு தரமாட்டீரா என்றெல்லாம் மனித பலவீனத்திலே பல்வேறு முயற்சிகள் எடுத்தும் கூட மாற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அது பாத்தில் அர்ப்பணிக்கின்றோம். முதுமையினால், பல்வேறு நிலைகளிலே நோயினால் சிக்குண்டு தவித்து, ஆண்டவரே இத்தனை நாட்களுமே நான் சிக்கன பற்றி கொண்டேன், இதோ இந்த வேதனையும் இந்த கண்ணீரும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அனுபவிக்க முடியவில்லை, ஆண்டவரே என்னிடமிருந்து இதை எடுத்து போடும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அது பாத்தில் அர்ப்பணிக்கின்றோம். மன குழப்பங்களினால், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளால், ஆண்டவரே நான் எங்கேயாவது மாய்த்து கொள்ள மாட்டேனா என்று பல்வேறு நிலைகளில் இந்த நேரத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற முத பாதத்தை சிக்கன பற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் தலை முதல் உள்ளம் கால் வரை நீரே ஆசீர்வதியும். அவருடைய தலை மீது தொட்டு ஆசீர்வதித்து முத தெய்வீக ஆற்றலும் முத தெய்வீக சக்தியும் அவள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஒவ்வொருவருடைய உடலிலும் இந்த நேரத்தில் இறங்கி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து வழிநடத்தியர்களும் சுகமளித்தலும். நம்பி வந்தேன் ஆண்டவரே என்னை குணப்படுத்தும், நம்பி வந்தேன் ஆண்டவரே என்னை குணப்படுத்தும், நம்பி வந்தேன் ஆண்டவரே என்னை குணப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்தும். ஆமென், ஆமென், ஆமென். வருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திரு உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.